we have Mr. L. Sendil Kumar from the ECE department. Sendil holds a master's degree in product design and development and is currently the Deputy General Manager of Kone Elevator India. I now request Sendil to share his thoughts with us. இது ஒரு எமோஷனல் மூமெண்ட். பேச்சு கொஞ்சம் நடுக்கமாக தான் வரும். டைமும் குறைவாக தான் கொடுத்துருக்காங்க. 4 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அது முன்னாடியே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி லிமிட் பண்ணிக்கங்கன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதனால் குறைவாகவே பேசிக்கிறேன். தேங்க்ஸ் சொல்லணுன்னா நிறைய பேர்த்துக்கு சொல்லணும். டு ஸ்டார்ட் வித் மேடம், சார் அண்ட் பிரின்சிபல்ஸ், ஃபேக்கல்ட்டிஸ், ஸ்டாஃப்ஸ் ஆஃப் தங்கவேல் இன்ஜினியரிங் காலேஜ், ஃப்ரெண்ட்ஸ், ஆர்கனைசர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே வந்து இனிய சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்களோடு என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு, எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவனை லைட்டர் நோட் பூபதி சொன்னார் 18 சினிமா பார்த்தேன் அந்த வருஷம் அப்படின்னாரு. அந்த வருஷம் ரிலீஸ் ஆனது வந்து நான் கவுண்ட் பண்ணேன், 98 சினிமாஸ் ரிலீஸ் ஆகிருந்தது. அதில் நான் எவ்வளோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறீங்க? எனி நம்பர்ஸ்? 92 சினிமாஸ் பார்த்துருந்தேன். அந்த 5 சினிமாஸ் வந்து அது எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியல, அதனால் பார்க்க முடியல. பட் திஸ் இஸ் ஆன் அ லைட்டர் நோட். ஆன் ஏ சென்டிமெண்டல் நோட், நம்ம ரொம்ப லக்கி பேட்ச்னு நினைக்கிறேன். 1994 தமிழ்நாட்டில் இருந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் மோஸ்ட்லி கவர்மெண்ட் காலேஜஸ் ஆர் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் 30 நம்பர் தான் இருந்தது. 30+ இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் இருந்தது. அதனால் நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் செகண்ட் காலேஜாக இருக்கும். தங்கவேல் இன்ஜினியரிங் காலேஜ் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் காலேஜ், இட்ஸ் அ செகண்ட் காலேஜ். நான் வந்து பேமெண்ட் சீட்டில் ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜில் பேமெண்ட் சீட்டில் 32,500 கட்டி, அதுவும் கடன் வாங்கி கட்டி ஃபஸ்ட் செமஸ்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஏற்கனவே கடன் வாங்கியாச்சு. அடுத்த செமஸ்டருக்கு வந்து மறுபடியும் 32,500 ஏற்பாடு பண்ணோம். அம்மானால் முடியல, அப்பானால் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டைமில் தான் வந்து ஃப்ரீ சீட் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அப்பா வந்து ஓகே, என்னோடய நேட்டிவ் வந்து திருப்பூர், பட் நான் ஜாயின் பண்ணது ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜில். மேல்மருவத்தூர் வரார். அந்த பேப்பர் எடுத்துகிட்டு அவரோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். பேச முடியல. அந்த சந்தோஷத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை எங்கள் அப்பா முகத்தில். அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இன்ஜினியரிங் படித்தோம். இன்றைக்கி வாழ்க்கை வந்து வெற்றிகரமாக போகிறதுக்கு அடித்தளம் தங்கவேல் இன்ஜினியரிங் காலேஜ். எல்லாத்துக்கும் குரு இருப்பாங்க. அது வந்து பொருளாக இருக்கலாம், ஆளாக இருக்கலாம், வார்த்தையாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அது மாதிரி எனக்கு குரு வந்து ஒன் ஆஃப் தி குரு வந்து தங்கவேல் இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸ். இன்றைக்கி வரும்போது பார்த்தேன், சுற்றி பசுமையாக இருந்தது. நாங்கள் படிக்கும்போது, ஃபஸ்ட் இயரில் படிக்கும்போது இவ்வளோ பசுமை இல்லை. ஷெட்டில் படித்தோம். படிக்கும் போதே வந்து பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் ஆச்சு. எண்ட் ஆஃப் 3rd இயர் வரும்போது பில்டிங்ஸில் வந்தோம். இப்போ பார்க்கும்போது ரொம்ப பசுமையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நான் உள்ளார வரும்போதே ஒரு ஸ்மைலியோடு வந்தேன். டைம் இல்லை, நிறைய பேர்த்துக்கு நன்றி சொல்லணும், ஒரு சிலருக்கு சாரி சொல்லணும். எல்லாத்து பேரும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் நன்றிகள். நிறைய பேர் வந்து உதவி இருப்பீங்க, அவங்க எல்லாத்துக்கும் நன்றிகள். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சாரியும் கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு இன்ஸ்பிரேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு வந்து ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் வந்து மேடம் அண்டு சார். என்ன அப்படின்னா, நான் லாஸ்ட்டு 3 இயர்ஸாக வந்து ஓகே என்னை டிஜிஎம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் பொலிட்டீஷியன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த பொலிட்டீஷியனுங்கிற வேர்டு, இந்த அஃபிஷியல் டிசிக்னேஷன், டெப்டி ஜெனரல் மேனேஜருங்கிற வார்த்தை, இதெல்லாம் தாண்டி சமூக சேவகன் அப்படிங்கிறதுல தான் வந்து எனக்கு முழு திருப்தி, முழு சந்தோஷம். ஏன் அது சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஒரு 12 ஏழை மாணவர்களுக்கு காலேஜ் ஃபீஸ் இல்லைனா ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்டியிருக்கேன். லாஸ்ட் 3 இயர்ஸாக தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோடய லைஃப்பை நான் பார்த்துக்கிறதுக்கே எனக்கு போராட்டமாக இருந்தது. பட் லாஸ்ட் 3 இயர்ஸாக என் லைஃப்பை தாண்டி மற்றவங்களோட லைஃப்பையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தா மேடம் தான். உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு நந்தகோபால் அப்படிங்கிறவரை தெரியும்? தெரிஞ்சிருக்க வாய்ப்பெல்லாம் மறந்துருப்பீங்க. நம்மளுடைய ஜூனியர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் லெவலில் +2 வந்து வொகேஷ்னல் குரூப்பில் எடுத்து ஸ்டேட் லெவலில் 2nd ரேங்க் எடுத்தவர்னு நினைக்கிறேன். 2nd or 3rd ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவர்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து ஃப்ரீ சீட் வந்து கொடுத்தாங்க காலேஜில். ஹீ இஸ் மை ஒன் ஆஃப் தி க்ளோஸ் ஃப்ரெண்ட். இன்றைக்கும் அவர்கிட்ட காண்டாக்ட் இருக்குது. எவ்ரி 3 months or 2 months ஒன்ஸ் ஃபோனில் பேசிப்போம். அவர் வந்து இப்போது கவர்மெண்ட் ஜாபில் சிப்பட்டில் சயின்டிஸ்ட் கிரேடில் இருக்கார், ஒர்க் பண்ணுறார். இப்போது ஆல்மோஸ்ட் பஞ்சாப் ஆர் ஹரியானா நியர் குருத்வாரா பக்கத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். லொக்கேஷன் மறந்துடுச்சு. அவருக்கு அந்த ஃப்ரீ சீட் கொடுத்து அந்த 4 years ஃபீஸே வாங்காமல் படிக்க வச்சது தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ் மேனேஜ்மெண்ட் தான். அது என் மனசில் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருந்தது. என்னைக்காவது நம்மளால் இது மாதிரி ஒரு ஏழை மாணவனுக்கு உதவ முடியுமா, படிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருந்தது. அந்த கனவை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 20 years ஆச்சு காலேஜ் முடிச்சு. இந்த லாஸ்ட் 4-5 yearsஆக சின்னதாக உதவி பண்ணிகிட்டு இருந்த என்னால் இப்போ லாஸ்ட் 3 yearsஆக நல்லாவே உதவி பண்ண முடியுது. அதுக்கு இன்ஸ்பிரேஷன் தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் மேனேஜ்மெண்ட். அதுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் மேடமுக்கும் சாருக்கும். அண்ட் லாஸ்ட் நம்ம வந்து +2 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸோட கையை பிடிச்சி தான் நடந்திருப்போம். டெசிஷன்ஸ் எல்லாமே நம்ம பேரண்ட்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. காலேஜ் வந்த பிறகு தான் வந்து இண்டிபெண்ட் டெசிஷன்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருப்போம். அந்த இண்டிபெண்ட் டெசிஷன்ஸை எடுக்க கற்றுக் கொடுத்தது நீங்கள் எல்லோரும் தான். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாஃப்ஸ், காலேஜ் இங்கே வந்து தான் அது கற்றுக்கிட்டேன். நான் வந்து என்னை வந்து அப்படியே பொத்தி வளர்த்தாங்க. அந்த அந்த சுதந்திரம் கிடச்சேன்னே அதனால தான் 92 சினிமாஸ் பார்த்தேன். அது ஆர்வக்கோளாறு. ஆனால் லாஸ்ட் 10 yearsஆக பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு போனதே வந்து 4 or 5 times தான் தேட்டருக்கு போயிருப்பேன் லாஸ்ட் 15 yearsல. ஒரு ஆர்வக்கோளாறில் அப்படி பண்ணது. அந்த இண்டிபெண்ட் அதுதான் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு. எது தப்பு எது கரெக்டு அப்படிங்கிறது அந்த இண்டிபெண்ட் டெசிஷன் கேப்பபிலிட்டி இந்த கேம்பஸ் கற்றுக் கொடுத்துச்சு. அதுக்கு ஒரு பெரிய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு எல்லோருக்கும் மீண்டும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.